எபிசோட் 5 ஸ்டார்டிங்ல ஜமீன்தாரா கல்யாணம் பண்ணிக்கிட்ட நிஷியை பாக்குறதுக்காக ஹீரோயினி அங்க வராங்க. வருஷம் ஊர்ல நடக்கிற துர்கா பூஜைக்கு பாக்குறதுக்காகவே நிறைய ஜமீன்தார்களும் அந்த ஊருக்கு வராங்க. முதல் முறையா அவங்களோட ஊருக்கு துர்கா பூஜையை பாக்குறதுக்காக ரவீந்திரநாத் தாகூரும் வராரு. அந்த கச்சேரியில ரொம்ப சூப்பராவே அந்த சிங்கர் பாட்டு பாடுறாரு. ஆனா ரவீந்திரநாத் தாகூர் ஒரு நிமிஷம் நித்துங்க சொல்லி அந்த பாட்டையை ஸ்டாப் பண்றாரு. நிஷி எனக்காக இந்த பாட்டை பாடுமான்னு சொல்லி கேட்கிறாரு. அவங்களும் ரொம்ப சூப்பராவே பாடுறாங்க. தம்பி நீங்க பாடுற பாட்டு ரொம்ப நல்லா தான் இருக்கு, ஆனா நிஷி பாடுற பாட்டில் தான் உயிர் இருக்குன்னு சொல்லி ஒரு மாதிரியா மொக்க பண்ணி விட்டுறாரு. அடுத்த முறை நிஷி நீ துர்கா பூஜையில கண்டிப்பா பாடி ஆகணும், உன்னோட பாட்டை கேட்கறதுக்காக நான் வருவேன்னு அவர் சொல்லியிருப்பாரு. ரவீந்திரநாத் தாகூரால அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு வர முடியல, அதனால நிஷிக்கு ஒரு லெட்டர் எழுதி வர முடியலன்ற விஷயத்தையும் சொல்லிடுறாரு. துர்கா பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் நிஷி ரொம்ப சோகமாவே உட்காந்து பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. நீ என்னடி என்னோட ரொம்ப பெரிய சிங்கரான்னு சொல்லி பொறாமையில அந்த பொண்ணோட கழுத்தை இறுக்கி கொண்டுறான். ஹீரோயினி கண்ணு முன்னாடியே நிஷியோட உயிரும் போயிடும். அதை தட்டி கேட்கறதுக்காக இவங்களும் போனா இவங்களை உயிரோடய எரிச்சு கொண்டுறானுங்க. பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிற சமயத்துல நிஷியோட உயிர் போனதுனால அந்த ஊர்ல யார் பாட்டு பண்ணாலுமே நிஷி கொல்ல ஆரம்பிச்சாங்க. நிஷியை கொண்ட ஜமீன்தார்ல 5 பேர் அவங்க கொண்டு இருப்பாங்க. ஒருத்த மட்டும் ஊரை விட்டு எஸ்கேப் ஆயிட்டு இருப்பான். ஊரை விட்டு எஸ்கேப் ஆனவனுக்கு ஒரு பையன் இருப்பான். அவன் லெட்டர் போட்டு இந்த ஊருக்கும் வர வச்சிருப்பாங்க. நிஷியோட ஆத்மாவை சாந்தி அடைய வைக்க அவங்களோட டெட் பாடியை புதைச்சாகணும், அது எங்க நீங்க புதைச்சிங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. இவனுக்கு எல்லா உண்மையே தெரிஞ்சிருக்கும், ஆனா அசிங்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்க அப்பா இந்த மாதிரி வேலைலாம் பண்றவர் கிடையாதுன்னு சொல்லிட்டு இவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். இந்த ஆள் கார்ல போய்கிட்டே இருக்கும்போது நிஷியோட பையன் ஒரு பயங்கரமா பயமுத்துது. இவரை பயந்து போயிட்டு வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. எங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி நிறைய உண்மையை சொன்னாரு, நிஷியை கொன்னதே எங்க அப்பா தான், நிஷியோட டெட் பாடியை இந்த வீட்டு உள்ளதான் புதைச்சிருக்காரு, அதுவும் இந்த சிலைக்கு கீழே தான் புதைச்சிருக்காருன்ற விஷயத்த சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. வெளியே போன அந்த ஆளு நிஷி பையன் கொன்னுடுது. நிஷியை கொலை பண்ண அந்த 6 ஜமீன்தாரோட ஆம்பளை வாரிசுங்க எல்லாத்தையுமே நிஷி கொன்னுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களோட ஆத்மாவும் சாந்தி அடையுது. அந்த ஊர் மக்கள் நிஷியோட டெட் பாடி எடுத்து அவங்களோட இறுதி சடங்கை நாங்களே நடத்துறோம்னு சொல்றாங்க. அவங்களோட வீணையை மட்டும் ஹீரோயினி எடுத்துக்கிறாங்க. அப்படியே இந்த சீசன் 1 முடிக்கிறாங்க.